ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ட்வெலைட் சீரீஸில் பார்ட் 5 ஸ்டோரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி 4 பாகத்தோட கதையை இதுவரை கேட்காம இருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை நல்லாவே புரியும். அது இல்லாமல் இந்த பாகத்தோட இந்த படம் முடியுது. கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் போன பாகத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா பெல்லா வேம்பையராக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அதே சீன்லேருந்தே தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே இப்போ பெல்லாக்குள்ளார ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் பண்றான். அதையுமே நல்லாவே காட்டுறாங்க. அவ எந்திரிச்சு வந்த உடனே அவளோட குழந்தையை தான் கேட்கறான். அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஜேக்கப்பும் வீட்டுக்கு வந்துடுறான். ஜேக்கப் வந்ததுலேருந்து பெல்லா கிட்ட இருந்து அந்த குழந்தையை வாங்குறதுலயே இருக்கிறான். ஸோ பெல்லாக்கு டவுட் வந்துடுது, என்னடா என் குழந்தை மேல என்னோட நீ ரொம்ப அக்கறையா இருக்கிற அப்படின்னு. அப்பதான் ஜேக்கப் அந்த குழந்தைய இம்ப்ரிண்ட் பண்ணிருக்கிறதா சொல்றான். அது சொன்ன உடனே பெல்லாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஸோ இது வரைக்குமே சாதாரணமா இருந்த ஒரு பொண்ணு பாகத்துல ஜேக்கப்போட மூஞ்சில குத்தும் போது பெல்லாவோட கைதான் உடையும். ஆனா இப்போ பெல்லாக்கு வேம்பயர் பவர் இருக்குது. ஸோ ஜேக்கப்பை ஒரு அடி அடிப்பா பாருங்க, ஜேக்கப் பறந்து போய் விழுந்துருவான். ஸோ பெல்லாக்கு இப்போ ரொம்ப பவர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜேக்கப் வேறு வழியே இல்லாமல் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே திரும்பவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ பெல்லா வேம்பயர் இல்லையா, அதனால ரத்தம் தேவைப்படுது. அதனால எட்வர்ட் பெல்லாவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான் ஒரு மானை வேட்டையாடுறதுக்கு. அங்க போய் ஒரு மானை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பெல்லாக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோட வாசனை வருது. ஸோ அவனோட ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு வெறி வந்த பெல்லா அவனை தேடிட்டு வேகமா ஓடி போய் அவனை கொல்ல போகிற அந்த நேரத்தில் எட்வர்ட் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தாண்டிட்டேன்னா இதுக்கு மேலே உனக்கு இந்த மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிடறான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே பெல்லா பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது ஜேக்கப் அங்கே இருப்பான். அப்போ ஜேக்கப் கிட்ட அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஊர்ல இருந்து போக போறோம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பெல்லா இப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பெல்லாவை பற்றி விசாரிக்கும் போதே இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பெல்லா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அதுக்கு மேல எந்த கொஸ்டினும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்ப பெல்லா உயிரோட வந்துட்டா, இதுக்கு மேல அவ இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா எல்லாமே தப்பாயிரும், அதனால நாங்க வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னு வந்து பெல்லாவோட அந்த வேம்பயர் ஃபேமிலி ஜேக்கப் கிட்ட சொல்றாங்க. சோ ஜேக்கப் என்ன பண்றான்னா, டைரக்டா பெல்லாவோட அப்பா இருக்கிற இடத்துக்கு போறான். அவங்க அப்பா ரொம்ப சோகத்துல இருக்கிறாரு. பெல்லாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இறந்தே போயிட்டா போல அப்படின்னு. அந்த நேரத்துல ஜேக்கப் ஒரு விஷயத்த பண்றான். என்னன்னா, இந்த உலகத்துல மனுஷங்களான நீங்க மட்டுமே வாழல, அதையும் தாண்டி சில அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓனாய் அப்படிங்கிறத அவங்க அப்பா கிட்ட காமிச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு ஜேக்கப் நேரா எட்வர்டோட வீட்டுக்கு வரான். நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன், இதனால நீங்க எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அப்போ பெல்லா என்ன சொல்லிடுறான்னா, நீ ஏன் இப்படி நாங்களாம் வேம்பயர் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், வேம்பயர் மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சாதாரண மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா அந்த வேம்பயர் வம்ச தலைவர்கள் வால்டர் இனத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் அந்த மனுஷனை கொன்னுடுவாங்க, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிறத பெல்லா சொல்லும்போது ஜேக்கப் என்ன சொல்றானா, நான் ஓனாய் இனம்னு மட்டும்தான் சொன்னேன், நீங்க வேம்பயர் இனம்னு நான் சொல்லவே இல்லை, நீங்களும் ஒரு விதமான இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கனே தவிர நீங்க வேம்பயர்னு நான் சொல்லவும் இல்லை. உங்ககிட்ட வந்து பேசும்போது இதை பத்தில எதுவும் கேட்காம நீ எப்படி இருக்கிற இந்த மாதிரி மட்டுமே விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஜேக்கப் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பெல்லாவோட அப்பா வராங்க. பெல்லாவை மீட் பண்றாங்க. பெல்லாவும் ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களோட ரத்தத்தை குடிச்சிருவா, ஆனா அதை எப்படியோ உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு சில விஷயத்த மட்டும் பேசிட்டு நான் நல்லா இருக்கிறேன், இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் இதுக்கு மேல இருக்கும், நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெருசா எந்த கேள்வியும் கேட்காம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த நேரத்துல பெல்லா இருன்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய எடுத்து காமிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு நம்பவே முடியல, ஏன்னா கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இருந்தாலும் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்கள வித்தியாசமானவங்கள. ஸோ அதையும் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போகுது. பெல்லாவோட குழந்தை சீக்கிரமே வளர ஆரம்பிக்கிறா. ஒரு நேரத்துல பெல்லாவும் அவளோட குழந்தையும் ஜேக்கப்பும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த குழந்தை மெதுவா அழகா மேல பறந்து போய் ஒரு பனியை பிடிக்கும். அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு லேடி அந்த குழந்தைய பாத்துறா. பார்த்துட்டு பயங்கரமா சாக்காவரா. அந்த லேடி யாருன்னா, போன பாகத்துல பெல்லாக்கு மேரேஜ் நடந்திருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த லேடி வந்திருப்பா. அதாவது அந்த லேடி மட்டும் இல்லாம அவ கூட இருக்கிற அந்த 4 சிஸ்டரும் வந்திருப்பாங்க. இந்த லேடி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உடனே அங்க இருந்து போயிருப்பா. எதனாலனா, அந்த ஃபங்க்ஷன்ல ஜேக்கப்போட கேங்ல இருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. அதாவது ஓனா இனத்தை சேர்ந்தவங்க 2 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஓனா இனத்தை சேர்ந்தவங்க அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு இவ டென்ஷன் ஆயிருவா, இவங்கெல்லாம் எதுக்கு இங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவ டென்ஷன் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது. அந்த ஓனா இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த லேடியோட காதலனை ஒரு பாகத்துல கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப ஒரே நேரத்துல பெல்லாவையும் அதிசயமான இந்த மாதிரி ஒரு குழந்தையவும் அது மட்டும் இல்லாம ஜேக்கப் அங்க இருக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்ப கோபமாயிடுறா. இப்படி கோபமான இந்த பொண்ணு என்ன பண்றானா, டைரக்டா அந்த வேம்பயர் வம்ச தலைவர்கள்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த வால்டர் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குது, பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு பத்த வச்சிடுறா. ஸோ இதனால வால்டர் இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பெல்லாவோட ஃபேமிலி
ஃபேமிலியை முழுசா அழிக்க போறாங்க, அந்த குழந்தையும் அழிக்க போறாங்க. அதுக்கான முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி அவங்க டிசைட் பண்ணது எட்வர்டோட தங்கச்சிக்கு தான் ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லாமே தெரியும்ல, அவளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க, நம்மளை தேடி வர போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே அலைஸ் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் பயந்து போன எல்லாருமே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அலைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அலைஸும் அவனோட லவ்வரும் அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, முடிஞ்ச அளவு நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ எட்வர்டோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்க கிட்ட இருக்கிற குழந்தை ஒன்றும் ஆபத்தான குழந்தை இல்லை, இது வளர்ந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க போறது இல்லை, ஒரு மனுஷுக்கும் வேம்பயருக்கும் பிறந்த சாதாரண குழந்தை தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னன்னா, அந்த குழந்தை யாரையாவது தொட்டா அந்த குழந்தை மனசுக்குள்ள என்ன நினைக்குதோ அதை அப்படியே அவங்களுக்கு ஒரு படம் மாதிரி காட்ட முடியும். ஸோ அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மீட் பண்ற எல்லாருக்கிட்டையுமே அவங்கள தொட்டு காமிக்குது. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே அவங்க ரிலேஷன் கிட்ட எல்லாம் பேசி நிறைய பேரை சேர்த்துடுறாங்க. அப்படி சேர்த்து இருக்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, அப்படி சேர்த்த ஆளுங்கள்ல அந்த 4 சிஸ்டர் சொன்னல, அதுல ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா இப்போ எனிமி மாதிரி போய் அந்த வால்டரி வம்சத்துல இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டான். மிச்சக்கிற 3 சிஸ்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்களையுமே இந்த ஒரு போராட்டத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவங்களும் இப்போ இந்த கேங்ல தான் இருப்பாங்க. அந்த 3 சிஸ்டர்ல ஒரு சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் இருக்கும். அவங்க யாரையா தொட்டாங்கன்னா அவ்வளோ கரண்ட் அடிக்கும், அதை தாங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இன்வைட் பண்ண ஆளுங்கள்ல புதுசா 2 பேர் வந்திருப்பாங்க. அமேசான் கார்டு இருக்குல்ல, அங்க வாழ்ற 2 பேரை இன்வைட் பண்ணிருப்பாங்க, வேம்பயர் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். என்னன்னா, அவங்க யாரையோ பார்த்தாங்கன்னா அந்த பார்க்குற ஆளுங்களுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த ஒரு விஷயத்த எட்வர்ட் கிட்ட ப்ரூஃப் பண்ணி காமிப்பாங்க. அந்த நேரத்தில் எட்வர்டுக்கு தான் இருக்கிற இடத்துல இல்லாம ஒரு பயங்கரமான அமேசான் காட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கறதையே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பெல்லா கிட்ட ட்ரை பண்ண ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா பெல்லா கிட்ட பயங்கரமான பவர் இருக்குது. அந்த நேரத்திலே பெல்லா கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாங்க. பெல்லா கிட்ட மற்றவங்களோட பவரும் ஒர்க் ஆகாது, அதே நேரத்தில் பெல்லாவால மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அவங்களோட பவரால அப்படின்னு. ஸோ பெல்லாக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. அந்த 3 சிஸ்டர்ல ஒரு சிஸ்டருக்கு எலக்ட்ரிக் பவர் இருக்குன்னு சொன்னல, அவங்க எட்வர்டை டார்ச்சர் பண்றாங்க எலக்ட்ரிக் பவரை கொடுத்து. அதனால எட்வர்டுக்கு எந்த வழியும் வரக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை தான் பெல்லா கொடுக்கணும். ஸோ அதுக்கு ட்ரை பண்றா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எட்வர்டை ப்ரொடெக்ஷன் பண்றா. எவ்வளோ கரண்ட் கொடுத்தும் எட்வர்டுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸோ பெல்லாக்கு இப்போ மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அந்த ஒரு பவரும் இருக்குது. ஸோ பெல்லாக்கு இருக்கிறதே எல்லாரை விடையும் ரொம்ப சூப்பரான பவர் இருக்குது. அதுக்கப்புறம் பெல்லாவும் எட்வர்டும் வீட்டில் இருக்கும்போது எட்வர்டோட தங்கச்சி அலைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பால, அந்த பேப்பர் எந்த புக்ல இருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அந்த புக் எடுத்து படிக்கும்போது தான் அலைஸ் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறான், நீ இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆளை போய் யாருக்கும் தெரியாம மீட் பண்ற. அப்படி மீட் பண்ணும்போது தான் அந்த ஆள் 2 பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜேக்கப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணையும் ஜேக்கபையும் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு ஊருக்கு ஃப்ளைட்ல அனுப்பி விடுறது தான் அலைஸோட பிளான். அப்படி அவங்க ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ நேரம் நெருங்கிடுச்சு. வால்டரி வம்சம் பார்த்தீங்கன்னா அவங்களை தேடி வந்துட்டாங்க. இப்போ 2 கேங்குமே ஒரு இடத்துல ஃபைட்டுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ எட்வர்டோட அப்பா தான் முதல்ல பேசுறாரு. எங்க கிட்ட எந்த ஒரு தப்புமே இல்லை, எதுக்காக நீங்க எங்களை கொல்ல வரீங்க, நாங்கெல்லாம் ரூல்ஸ் படி கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேம்பயர் வம்ச தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை ஆளுங்களை சேர்த்து இருக்கிறீங்க, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அந்த குழந்தையை நீங்க மறைச்சி வச்சிருக்கிறது தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எட்வர்டையும் வர சொல்றாங்க அந்த வேம்பயர் வம்ச தலைவர். என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் அந்த வேம்பயர் வம்ச தலைவருக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க யாரோ ஒருத்தரோட கையை பிடிச்சி பார்த்தாங்கன்னா அந்த ஆளுங்க இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயம் எல்லாமே அந்த வேம்பயர் வம்ச தலைவருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனாலேயே அவங்க 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. எட்வர்டோட கையை பிடிச்சி பார்க்கறாங்க. ஸோ அதுலேயே எல்லாமே தெரிஞ்சிருது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கையை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை அவர் கையை பிடிக்காம டைரக்டா அவரோட கண்ணத்தை தொடுது. அந்த குழந்தைக்கு தான் ஒரு பவர் இருக்குதுல்ல, அந்த குழந்தை யாரை தொட்டாலும் அந்த குழந்தை என்ன நினைக்குதோ அந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட படமா காட்ட முடியும் இல்லையா. ஸோ அந்த குழந்தைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட காட்டும் போது அந்த வேம்பயர் வம்ச தலைவர் ஆச்சரியப்பட்டுறாரு. நம்பவே முடியாத விஷயம் எல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த ஆள் யாரு, அவங்கள கூப்பிடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணை வர வைக்கிறாங்க. தப்பான ஒரு தகவல் கொடுத்ததால அந்த லேடியை அதே இடத்துல தலையை துண்டா எடுத்து கொண்டுடுறாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா மொத்தம் 4 சிஸ்டர் இருக்காங்கன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் இங்க இருந்து போயிட்டாங்க. மிச்சக்கிற 3 சிஸ்டரும் ஆல்ரெடி எட்வர்டோட கேங்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் வரும்ல. ஸோ கோவம் வருது, ஒரு மாதிரி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அந்த அமேசான் காட்டுல இருந்து வந்த அந்த 2 வேம்பயர் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டரை பார்க்குறாங்க. ஸோ அந்த 3 சிஸ்டருக்கும் தான் இருக்கிற இடத்துல இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்து போயிடுது.
அந்த நேரத்தில் வேம்பயர் வம்ச தலைவர் கம்முன்னு இல்லாமல் இருக்கிற கோவத்தில் அவங்க கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னன்னா அவங்க யாரையோ பார்த்து நீ வந்து வலியோட துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க யாரை பார்த்து சொல்றாங்களோ அவங்களுக்கு உயிர் போற மாதிரி அப்படி ஒரு வலி வலிக்கும். அதனாலேயே அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு லேடியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எட்வர்டை பார்த்து நீ வந்து வலியோட துடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதனாலே எட்வர்டுக்கு பயங்கரமாக பெயின் வருது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பெல்லாக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதையும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா என்னன்னா எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அடுத்தவங்களோட அந்த சூப்பர் பவர் அட்டாக்ல இருந்து. ஸோ எட்வர்டுக்கும் சரி அவங்க டீமுக்கும் சேர்த்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறா. ஆப்போசிட் கேங்ல இருந்து அவங்க சூப்பர் பவர் யூஸ் பண்ணும்போது அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அதனாலேயே அந்த வேம்பயர் வம்ச தலைவன் வால்டரி வம்சத்தோட தலைவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்பதான் திரும்ப எட்வர்டோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசுறாரு. இப்போ இந்த குழந்தையால தான் எந்த ஒரு ஆபத்தும் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, திரும்பவும் ஏன் சண்டை போடுறீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேம்பயர் வம்ச தலைவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ இந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் வரல, ஆனா ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த குழந்தையால எங்களுக்கு ஃபியூச்சர்ல எப்படி வேணா ஆபத்து வரலாம், அதையே நினைச்சிட்டுலாம் எங்களால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கே இந்த இடத்துல உங்க எல்லாரையுமே கொண்டுட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டு நாங்க போயிடுறோம், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண ரெடி ஆகிற நேரத்தில் தூரத்துல இருந்து 2 பேர் வராங்க. யாருன்னா எவரோட தங்கச்சி அலைஸும் அவளோட லவ்வரும். அவங்க ஆல்ரெடி வெளியே போயிருந்தாங்களே யாருக்கும் தெரியாம. அவங்க டைரக்டா வேம்பயர் வம்ச தலைவனை தான் மீட் பண்றாங்க. அலைஸ் என்ன சொல்றான்னா, அலைஸ்க்கு தான் ஒரு பவர் இருக்கு. என்னன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் தெரியும். ஸோ அந்த வேம்பயர் வம்ச தலைவனோட கையை பிடிச்சி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த தலைவரும் அந்த விஷயத்த பாக்குறாங்க. அப்ப அலைஸ் ஒரு விஷயத்த சொல்றா, நான் இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சாலும் நீ வந்து மாற போறது இல்ல, எப்படி இப்ப எங்க கூட சண்டை போட தான் போற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பெல்லாவை பார்த்துட்டு இதுதான் நேரம் அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு விஷயம்னா ஜேக்கபையும் அந்த பொண்ணையும் இங்க இருந்து போக வைக்கிறது. ஸோ ஜேக்கபும் அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக்கே எட்வர்டோட அப்பா அந்த வேம்பயர் வம்ச தலைவனை அடிக்க போறாங்க. ஆனா அந்த தலைவன் எட்வர்டோட அப்பாவோட தலையை தனியா பிச்சு எடுத்துறான். ஸோ ஃபர்ஸ்ட் சாக்கான சீனு. அதுக்கப்புறம் பயங்கரமான ஃபைட் நடக்குது. 2 கேங்கும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுக்கும் போது அந்த வேம்பயர் வம்ச தலைவர்கள் கேங்கில் ஒரு லேடி இருக்கிறால, யாரையா பார்த்து வலின்னு சொன்னா அவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும்ல. அந்த லேடி பாத்தீங்கன்னா அலைஸோட லவ்வர், அவனை பார்த்து வலின்னு சொல்லும் போது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் அந்த வேம்பயர் வம்ச தலைவர் கேங்கில் இருக்கிறவங்க அவனோட தலையை தனியா வெட்டிடுறாங்க. அதனாலேயே அலைஸ்க்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஓனாய் இனத்திலிருந்து ஒரு ஓனாயை அந்த லேடி வலின்னு சொல்லி வலியில கட்டுப்படுத்தி அந்த ஓனாயும் கொண்டுடுறாங்க. ஸோ அந்த ஓனாயை கொன்ன உடனே அந்த ஓனாய் கேங்கில் இருக்கிற ஓனாய்கள்லாம் ஒரு சத்தத்தை கொடுக்குது. அந்த சத்தத்தை தூரத்தில் ஓடிட்டு இருக்கிற ஜேக்கப் வந்து கேட்கறான். ஸோ ஜேக்கப் கேட்ட உடனே அந்த ஒரு நேரத்தில் ஜேக்கப் அப்படியே டவுன் ஆகிறான். அதே நேரத்தில் ஜேக்கப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த வால்டரி வம்சத்திலிருந்து ஒரு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனால் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் புரட்டி போட்டு தலையை தனியாக பிச்சு எடுத்துட்டு ஓடிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் எப்படியோ ஒன்று பெல்லாவும் எட்வர்டும் இந்த வேம்பயர் வம்ச தலைவனை மீட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தலைவனை எப்படியோ ஒன்று பெல்லா லாக் பண்ணிடுறான். பின்னாடி இருந்து எட்வர்டு வந்து பயங்கரமா அடிக்கும்போது பெல்லா அந்த நேரத்தில் அந்த வேம்பயர் வம்ச தலைவனோட தலைவை பிச்சு எடுத்துறான். பிச்சு எடுத்துட்டு அவனோட உடலுக்கு அந்த நெருப்பை வைக்க வரான். அப்படி வைக்கும்போது தான் அப்படியே சீன் கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அலைஸ் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அந்த தலைவனோட கையை பிடிச்சி காமிச்சிட்டு இருக்கிறால அந்த ஒரு சீன். அதை தான் இவ்வளவு நேரம் நமக்கு இந்த ஃபைட்டா காமிச்சிட்டு இருந்துக்கிறாங்க. பயங்கரமான ட்விஸ்ட். அந்த வால்டரி வம்சத்தோட தலைவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுறான். இப்போ இவங்க கூட சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம எல்லாம் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் அந்த வால்டரி வம்சத்துல இருக்கிற இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா வாங்க எல்லாரையுமே கொல்லலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த தலைவன் என்ன சொல்றான்னா, இப்போ நமக்கு இந்த சண்டை தேவையில்லை, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு கூலா சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல தான் தூரத்துல இருந்து இன்னும் 2 பேர் நடந்து வராங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தது யாருன்னா அலைஸ் தான். ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு பழங்குடியினர் மாதிரி. அதுல ஒரு ஆளும் ஒரு லேடியும் வந்திருக்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மனுஷிக்கும் வேம்பயருக்கும் பிறந்த குழந்தை தான். என்னால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு தீங்குமே வரல. நான் ராட்சசனாலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கிறேன். என்னால ரத்தத்தையும் குடிக்க முடியும், சாதாரண மனுஷங்க சாப்பிட்ற உணவையும் சாப்பிட முடியும் அப்படிங்கறத சொல்லிடுறான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த வேம்பயர் வம்ச தலைவர்கள் இதுக்கு மேல இந்த குழந்தையால எந்த ஒரு ஆபத்தும் ஃபியூச்சர்ல வரப்போறது இல்லை அப்படிங்கறதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வால்டரி வம்ச கேங் அப்படியே அங்கிருந்து போறாங்க. அந்த வால்டரி வம்ச தலைவர் மட்டும் போகாம ஒரு இடத்துல நின்று திரும்பி பெல்லாவையும் எட்வர்டையும் பார்த்துட்டு அப்புறமா போறாங்க. ஸோ இப்படியே அந்த ஃபைட் முடியுது. அதுக்கப்புறம் நார்மலா எட்வர்டோட ஃபேமிலி எப்பயும் மாதிரி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அலைஸை காமிக்கிறாங்க. அலைஸ் ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கறா. என்னன்னா எட்வர்டும் பெல்லாவும் ஒன்னா இருக்கிற மாதிரியும் பெல்லாவோட குழந்தையும் ஜேக்கபும் ஃபியூச்சர்ல ஒன்னா 4 பேரும் சந்தோஷமா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அலைஸ் ஃபியூச்சர்ல நினைச்சு பார்க்கறத காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேல எந்த ஒரு ஆபத்தும் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படியே இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.